இது தொழில் அல்லது மதரசாக்களோட கம்பெனிகளோட சம்பந்தப்பட்டதுகள் நிறைய இருக்கு. என்ன ஒரு சர்டிபிகேட் கொடுக்குறாங்க, அது உண்மையிலேயே அங்க ஓதி அல்லது அங்க அவர் தொழில் செஞ்சு அந்த எக்ஸ்பீரியன்ஸ்ல கொடுத்தா வேற விஷயம். ஆனா ஒரு வருஷம் தான் வேலை செஞ்சிருக்கிறாரு அல்லது ஒரு 3 வருஷம் தான் படிச்சிருக்கிறாரு. அவர் கொஞ்சம் பிரபல்யமானதன் பின்னால அவருக்காக வேண்டி ஒரு ஷஹாதத் சாட்சி கொடுக்கிறாங்க. அது என்ன ஷஹாதத் என்று சொல்றது? ஒரு சாட்சி. கண்ணியமானவர்களே, மார்க்க அறிஞர்கள் சொல்லுவாங்க, தகுதி இல்லாதவருக்கு பொய் சாட்சிய ஒரு சர்டிபிகேட்டை கொடுக்கிறது இது மிகப்பெரிய அநியாயம். இது பொய் சாட்சி, இது மினல் கபாயிர், பயங்கரமான பெரிய பாவத்தில் கட்டுப்பட்டது. சமூகத்தில் நிறைய நடக்குது தோற்றங்கள். நிறைய மதரசாக்களோடும் சம்பந்தப்படுது, கம்பெனிகளோடும் சம்பந்தப்படுது. நிறைய இத அதாவது இந்த சம்பந்தப்பட்ட இந்த தொழிலோட நிறைய சம்பந்தப்படுது. சில இடங்கள்ல நாங்க பார்க்கிறோம், எக்ஸ்பீரியன்ஸ் கடிதம் கேட்பாங்க. வெளிநாட்டுல இவர் வெளிநாட்டுக்கு போறதுக்காக வேண்டி 1 வருஷம் வேலை செஞ்சிருப்பாரு, ஆனா 10 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லி ஒரு சர்டிபிகேட் கொடுக்கிறாங்க. இது ஷஹாதத்து ஸூர், இது பொய் சாட்சி. இது பயங்கரமான பெரிய பாவத்தில் கட்டுப்பட்டது. அது யாரு செஞ்சாலும் சகோதரர்களே மிகப்பெரிய பாவம். மதரசாக்கள்லையும் சகோதரர்களே விதிவிலக்கு இல்ல. நிறைய பார்க்கிறோம் நாங்க இன்றைக்கு. தெரிஞ்சவங்க அல்லது நிர்வாகத்தோட சம்பந்தப்பட்டவங்க அல்லது எங்களுக்கு நல்ல உதவி செய்யறாங்கன்றதுக்காக வேண்டி மகன்மார அல்லோட சம்பந்தப்பட்டவங்களை அவர் இத்தனை வருஷம் ஓடி இருக்கிறாரு என்றதுக்காக வேண்டி தகுதி இல்லாதவங்களுக்கு இவர் 8 வருஷம் ஓடினாரு அல்லது இந்த கம்பெனியில எவ்வளவு காலம் வேலை பார்த்தாரு அல்லது இந்த காலேஜில் இந்த சம்பந்தப்பட்ட இந்த காலேஜில் இவர் ஒரு 10 வருஷம் இருந்திருக்கிறாரு, இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருந்திருக்கு சொல்லி ஒரு சர்டிபிகேட்டை நாங்க கொடுக்கிறோம்டா, ஒரு காகிதத்தை கொடுக்கிறோம்டா, இது ஷஹாதத்து ஸூர், இது பொய் சாட்சி. இன்றைக்கு காலேஜுகள்ல படிக்கக்கூடிய எங்களோட குழந்தைகள் லீவ்ல வருவாங்க. நல்லா கேட்டுக்கோங்க, லீவ்ல வருவாங்களா இல்லையா? அல்லது நாங்க ஒரு கம்பெனில வேலை செய்யறோம்டா லீவ்ல போவோம். அனுமதி சனியத்துக்கு லீவ் எடுக்கிறதுக்கு திடீர்னு கொடுக்க மாட்டாங்க. இப்ப இவர் லீவ்ல போயிட்டு வாராரு, நோய் டாக்டர் சர்டிபிகேட் எடுத்துக்கொண்டு வாராரு, டாக்டருடைய கடிதம் இருக்கு, இவர் இவ்வளவு நாள் நோயாளியாக இருந்திருக்கிறாரு. ஆனா பச்சை பொய். நிறைய நடக்குது. பெற்றோர் நாங்க எழுதி அனுப்புறோம், அதுக்கு தனி டாக்டர்ஸ் மாதிரி இருக்கிறாங்க, பயப்படணும். அது டாக்டர் படிச்சவராக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, மார்க்க அறிஞர்களாக இருந்தாலும் சரி, பிளேண்டு வார நேரத்தில் அது பிழைதான், பெரிய பாவங்கள் வார நேரத்தில் அது பெரிய பாவம் தான், விதிவிலக்கு இல்லை. என்ன எழுதி அனுப்புறாங்க? அதுக்கு 1000 ரூபாய் எடுக்கிறாங்க அல்லது சில இடங்கள் 800 ரூபாய் எடுக்கிறாங்க. இஜாசா மரதியான்னு சொல்லுவாங்க, நோய் சர்டிபிகேட். அது ஒரு நல்ல டிப் சுத்திட்டு வந்திருக்கிறாரு அல்லது வீட்டில் சும்மா தான் இருந்தாரு, ஆனா கம்பெனிக்கு வார நேரத்தில், மதரசாக்கு வார நேரத்தில், மத்த இடங்களுக்கு வார நேரத்தில் அந்த டாக்டருடைய ரிப்போர்ட்டோட சைனோட அவருடைய சீலோட வாராரு. கண்ணியமானவர்கள், இது ஷஹாதத்து ஸூர், இது பொய் சாட்சி, இது மினல் கபாயிர், பயங்கரமான பெரிய பாவம். இன்றைக்கு சர்வசாதாரண எங்களுக்கு நடக்குதா இல்லையா? நான் நடக்கிறத பேசுறேன், நடக்காதத பேசல. கண்ணியமானவர்கள், இதெல்லாம் எங்க சமூகத்தில் இருக்கு. இது பயங்கரமான பெரிய பாவம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எச்சரிச்சா. அல்லாஹ் குர்ஆன்ல அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் இபாதுர் ரஹ்மான் இவர்களை பற்றி அல்லாஹ் தஆலா அந்த வர்ணிக்க கூடிய நேரத்தில் அல்லாஹ் சொல்றான், அல்லதீன லா யஷ்ஹதூன ஸூர். அவர்களுடைய பல தன்மைகள்ல ஒரு தன்மை என்ன தெரியுமா? லா யஷ்ஹதூன ஸூர். இமாம் குர்துபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி விளக்கம் எழுதுவாங்க, பொய் சாட்சி சொல்ல மாட்டாங்க, பொய் சாட்சி நடக்கக்கூடிய இடத்துல இருக்கவும் மாட்டாங்க.
அதற்கு ஒரு தாளை கொடுக்கவும் மாட்டாங்க, அதற்காக வேண்டி ஒரு கடிதத்தை எழுதவும் மாட்டாங்க, அதற்காக வேண்டி லைட்டை கூட போட மாட்டாங்க, விளக்க கூட எரிய வைக்க மாட்டாங்க. ஏன்? பொய் சாட்சி இது பயங்கரமான பெரிய பாவத்துக்கு தான் உதவி செய்வதாக மாறிடும். அது அவர்களுடைய சிஃபத் தன்மையாக, நல்ல மக்களுடைய தன்மையாக இருக்க மாட்டேன். ஏன்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுடைய ரிவாயத்தில் நினைக்கிறேன், அலா உனப்பியுக்கும் பி அக்பரில் கபாயிர், தெளிவாகவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வார்த்தையே பாவிச்சாங்க. பெரும் பாவங்களை நான் உங்களுக்கு அறிவித்து தரட்டுமா? சஹாபாக்கள் கேட்டாங்க, யா ரசூலுல்லாஹ், அறிவிச்சிட்டாங்க. அதுல சொன்னாங்க, இஷ்ராக்கு பில்லாஹ், அல்லாஹ்வுக்கு இணை வைக்கிறது பயங்கரமான பெரிய பாவம், நாங்க முன்னால பார்த்தோம். இரண்டாவது உக்கூக்குல் வாலிதைன், பெற்றோருக்கு நோவினை கொடுக்கிறது, இது பயங்கரமான பெரிய பாவம். மூன்றாவது சொன்னாங்க கௌலு ஸூர், பொய் சாட்சி சொல்றது. சஹாபாக்கள் சொல்றாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க படுத்து தான் இருந்தாங்க, இது சொல்லக்கூடிய நேரத்துல சாஞ்சு இருந்தாங்க. இந்த கௌலு ஸூர், பொய் சாட்சி என்று சொல்லக்கூடிய நேரத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜலஸ, அப்படியே உட்கார்ந்து இத பத்தி அப்படியே சொல்ல ஆரம்பிச்சாங்க. எந்த அளவுக்கு சொன்னா லைத்தஹு சக்கத, நபி அவங்க கொஞ்சம் அமைதியாக இருந்தா, இதனுடைய விபரீதங்களை பற்றி சொல்லாம இருந்தா நல்லா இருந்திருக்குமே என்று நாங்க யோசிக்க கூடிய அளவுக்கு, அந்த அளவுக்கு இதனுடைய பார தூரத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளங்கப்படுத்தி இருக்கிறாங்க. ஏன்? பயங்கரமான பெரிய பாவம், சமூகத்தில் யாரும் இதை கணக்கெடுக்கிறதும் இல்ல, இத பாவம் விளங்குறதும் இல்ல. அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு